ரிஷபராசி அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்கும், அதாவது கஷ்டத்தை மட்டுமே பார்த்துட்டு வந்த இவங்களுக்கு இனிமேலாவது ஏதாவது நல்ல பலன் கிடைக்குமா, இப்போ உங்களுக்கு கிரக நிலைகள் என்ன மாதிரியான பலனை தந்துட்டுருக்கு, அந்த பலன் உங்களுக்கு எந்த வகையில் வரும், எப்படி வரும், யாரால் வரும், என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் தெளிவாக சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு நிமிஷம் நீங்கள் கேட்கக்கூடிய விஷயங்களும் உங்களை ரொம்பவே முன்னேற்றம் பாதையில் கொண்டு செல்லக்கூடிய ஒரு வகையில் தான் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு அமையும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னு அதை புரியும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முக்கியமாக இதில் உங்களுக்கு சொல்லக்கூடிய பரிகாரங்கள் நிறைய இருக்குது. அதை ஃபாலோ பண்ணிங்களாவே உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் 90% குறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் சொல்கிறனோ அதை தொடர்ச்சியாக பண்ணுங்கள். அந்த பரிகாரம் ரொம்ப ஈஸி தான். உங்கள் வீட்டு பொருட்களை வச்சே பண்ணக்கூடிய ஒரு ஈஸியான பரிகாரம் தான். ஸோ வீடியோவை தெளிவாக பாருங்கள், உன்னிப்பாக கவனிங்க. அப்போ தான் நான் என்ன விஷயம் உங்கள்கிட்ட சொல்கிறேன், என்ன மாதிரி பரிகாரங்கள் சொல்கிறேன் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸை நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட வரும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு மகாலட்சுமி தாயாரை பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மகாலட்சுமி தாய்க்கு போற்றின்னு சொல்லி மறக்காமல் பதிவு பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் ரிஷபராசிக்காரங்களுக்கு கிரகங்களுடைய அமைப்பால் என்ன மாதிரியான பலன்லாம் கிடைக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பொதுவான பலன் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ரிஷபராசி யார்? ரிஷபராசிங்கிறவங்க அமைதியானவங்க, காளையோட சின்னத்தை பெற்றிருப்பவங்க. காளை எப்படி தேவையான இடத்துல மட்டும் அதனுடைய கோபத்தை காட்டுதோ அதே மாதிரி தான் இவங்களுடைய குணமும். எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி கோவப்படணுமோ அப்படி தான் கோவப்படுவாங்களே தவிர இவங்களுக்கு அடிக்கடி கோபம் அப்படின்றது வராது. அதே வந்துருச்சுன்னா மற்றவங்க தாங்கவே முடியாத அளவுக்கு தான் இவங்களுக்கு கோபம் வரும். அது மட்டும் இல்லாமல் மனசில் ஒன்று வெளியே ஒன்றுலாம் இவங்களுக்கு பேச தெரியாது. இந்த பதிவில் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத எப்படியெல்லாம் கணிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் ரிஷபராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்க போகுது. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் உங்கள் ராசிக்கான கடவுள் யார், என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணணும், உங்களுடைய பொதுவான குணங்கள் எப்படிப்பட்டவை அப்படிங்கிறத பற்றியும் தான் நான் உங்ககிட்ட இந்த பதிவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுக்கிர பகவானை ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சுக்கிர பகவானுக்கு போற்றின்னு மறக்காமல் பதிவிடுங்க. மேலும் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸில் பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே ஃபஸ்ட்டு போகலாம். ரிஷப ராசிக்கான ராசி ரீதியான கடவுள் யாரான்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார். சுக்கிர பகவான் உங்களுக்கு ராசி அதிபதியாக சொல்லப்படுது. மேலும் உங்களுக்கு உகந்த நாள் மகாலட்சுமிக்கு ஏற்ற நாள் வெள்ளிக்கிழமையாக இருப்பதனால உங்களுக்கு வெள்ளிக்கிழமை அன்று விரதம் இருந்து மகாலட்சுமி அம்மனுக்கு நெய்தீபம் ஏற்றி வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நீங்கள் கூடிய விரைவில் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மற்றவங்க கண்ணுக்கு எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ரிஷப ராசிக்காரங்க ரொம்ப அமைதியானவங்க. மனசில் எவ்வளோ ரணங்கள் இருந்தாலுமே மற்றவங்க கிட்ட அவ்வளோ சீக்கிரம் காட்டிக்க மாட்டாங்க. தனக்கு இன்னொரு முகம் இருக்குது அப்படிங்கிறத மற்றவங்க கிட்ட என்றைக்குமே காட்டிக்கொள்ள விரும்பாத ஒரு நபர் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இவங்க வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்த நாட்களை விட கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருந்த நாட்கள் தான் அதிகம். ஏன்னா இவங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே இவங்கள ஒரு வகையில் ஏமாற்றிக்கிட்டே தான் இருக்காங்க. இவன் அமைதியாக இருக்கான், இவன் எதுவும் கேட்க மாட்டான், இவன் அப்படித்தான் அப்படின்னு ஏமாந்தவன்னு நிறைய பேர் நீங்கள் மற்றவங்கக்கிட்ட எடுத்திருப்பீங்க. என்ன தான் அவங்க முன்னாடி உங்களை புகழ்ந்து பேசினாலும் நீங்கள் போனதுக்கப்புறம் உங்களை தாழ்ந்து பேசக்கூடிய நபர்கள் தான் உங்களை சுற்றி இருப்பாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனாலுமே நீங்கள் அவங்கக்கிட்ட எப்பொழுதும் போலவே நல்ல விதமாக தான் பேசுவீங்க. யாரை பற்றியும் பின்னாடி பேச உங்களுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்க ஏதாவது உதவி கேட்டால் மட்டும்தான் நீங்கள் செய்வீங்களே தவிர நீங்களாக வாலின்ற போய் யாருக்குமே எந்த உதவியும் செய்ய மாட்டீங்க. அதே மாதிரி தாங்க நமக்கும்
உங்களுக்கு ஒரு உதவி வேணும்னா நீங்களாக கேட்டிங்கன்னா மட்டும்தான் கிடைக்குமே தவிர மற்றவங்க வந்து நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம கஷ்டத்தை வந்து தீர்த்து வைப்பாங்கன்னு என்றைக்குமே நினைக்காதீங்க. நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாம் நல்லவங்க கிடையாது. 50% வந்து நல்லவங்களாக இருக்காங்க, 50% வந்து நம்ம எப்படா கீழே விழுவோம் குழியில் விழுவோம் அப்படின்னு பார்க்கக்கூடிய நபர்களாக தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் சொல்கிறது உண்மையாக இருந்தால் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஆமான்னு சொல்லுங்கள். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமாக இருந்த நாட்களை விட கஷ்டப்பட்டுட்டு இருந்த நாட்கள் தான் அதிகம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன காரணத்துக்காக நீங்கள் கஷ்டத்தில் இருந்தீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது உங்கள் கூட நெருங்கி பழகினவங்க கூட உங்களுக்கு ஒரு வார்த்தை ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கிட்டு இருப்பீங்க. ஆனால் அவங்க கூட இருக்கவங்க யாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற நிலையிலே இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா உங்களை ஒரு பகடக்காயாக மட்டும்தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அது எதனாலன்னா, எல்லா விஷயத்துக்கும் அமைதியாக இருப்பீங்க, பேச வேண்டிய இடத்துல பேச மாட்டேங்க அப்படின்னு ஒருத்தங்க இருந்தால் அவங்கள நம்ம ஈஸியாக ஏமாற்றிடலாம், ஈஸியாக அவங்க கிட்டேருந்து வேலையை வாங்கிடலாம் அப்படின்ட்டு தான் மற்றவங்க நினைப்பாங்களே தவிர உங்களை மற்றவங்களுக்கு பிடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா மற்றவங்கக்கிட்ட பேசி பழகி அவங்க கருத்துக்களை நீங்கள் பரிமாறுவதன் மூலமாக தான் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் வந்து அதிகமாக ஏற்படும். அந்த பேச்சு அப்படிங்கிறதே இந்த இடத்துல கம்மியாக ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிளும் கம்மியாக ஆயிருங்க. ஸோ நான் என்ன ஒரு அட்வைஸ் உங்களுக்கு கொடுக்குறேன்னா, எந்த இடத்துல எப்படி பேசணுமோ தயவு செஞ்சு பேசுங்க. இல்லை நான் போகிறவங்க வரவங்க முன்ன பின்ன தெரியாதவங்கன்னு எல்லாருமே நம்மளை ஏமாற்ற ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா ஏற்கனவே நல்லா பழகினவங்களே நம்மளுக்கு நம்ம வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான தடைகளை பிரச்சனைகளை உருவாக்கியிருப்பாங்க. நம்ம கூட பக்கத்தில் இருந்தவங்களே நம்ம நல்லாவே வாழக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறைய விஷயங்களை நமக்கே தெரியாமல் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே தெரிஞ்சும் கூட நீங்கள் அமைதியாக இருந்துகிட்ருக்கீங்க அப்படின்னா அது உங்களுடைய தப்பு தான். ஸோ என்ன விஷயம் யார் பண்ணுறாங்கன்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அதாவது இவங்க தான் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்தை ஏற்படுத்துகிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க முன்னாடி போய் நான் என்னப்பா உனக்கு துரோகம் பண்ணேன், நீ என் கூட நல்லா தான் பேசிகிட்ருக்கேன், நானும் உன் கூட நல்லா தான் பேசிகிட்ருக்கேனே தவிர நான் ஏதாவது உன் வாழ்க்கையில் தலையிடுறேன்னா நான் பாட்டுக்கு என் போக்கில் இருக்கேன், அதே மாதிரி இருந்துட்டு போ. இந்த ஒரு வார்த்தை மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்களே, கண்டிப்பாக நம்ம பண்ணுற விஷயம் உனக்கு தெரிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே நம்ம அவங்ககிட்ட கொஞ்சமாவது உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சுற்றி இருக்கவங்க உங்களை கொஞ்சமாவது ஏமாற்றாமல் இருப்பாங்க. ஸோ தயவு செஞ்சு பேச வேண்டிய இடத்துல பேசுங்க, அமைதியாக இருக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த உலகமே ஒரு நாடக மேடை தாங்க. யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்லாம் நம்மளால் கணிச்சிட்டு இருக்க முடியாது. ஏன்னா ஒரு நாளையில் நம்ம ஒரு 100 பேரையாவது பார்ப்போம். அதில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு டிசைட் பண்ணுறதுக்குள்ளே அந்த நாளே நமக்கு முடிஞ்சிடும். ஏன்னா ஒரு நாளைக்குன்னு நம்ம வந்து ஒரு இது பண்ணணும் அது பண்ணணும் ஒரு வேலைகளை பிரித்து வச்சுருப்போம். இது வந்து மற்றவங்கள பார்த்துட்டு அவங்கக்கிட்ட பேசலாம் இவங்கக்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு அதையுமே பார்த்துட்டு இருந்தோம்னா நம்மளோட லைஃப்பை நம்ம என்றைக்கு பார்க்குறது. அதனால் யாராக இருந்தாலும் சரி எவராக இருந்தாலும் சரி எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி பேச வேண்டிய இடத்துல கண்டிப்பாக நீங்கள் பேசணும் அப்படிங்கிறது என்னோட சின்ன அட்வைஸாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வாய் திறந்து தயவு செஞ்சு பேசுங்க. அதே போல் சில பல காலங்களாகவும் போன மாதத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது இப்போ இந்த ஜூலையில் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்பட போகுது, என்னென்ன மாதிரி மாற்றங்கள் கிடைக்கும், கோச்சாரத்தின்படி கிரகங்களுடைய சஞ்சாரத்தால் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்றத இந்த பதிவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கப்புறம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மை கிடைக்கும் தீமை கிடைக்கும், யார் மூலியமாக கெட்டது நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக சொல்கிறேன். ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தற்போதைய நிலையை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது சில பல ஆண்டுகளாகவே நிறைய பிரச்சனை நிறைய போராட்டம், சின்ன விஷயம் பண்ணுனா கூட அது நமக்கு தடையாக தான் வருது, செய்ய முடியல, கை வரைக்கும் வந்துட்டு அதுக்கு மேலே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு அப்படின்னு தான் நீங்கள் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருப்பீங்க. அந்த நிலையெல்லாம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கிரகங்களின் கோச்சாரப்படி மாறப்போகுது அப்படின்னு சொல்லப்படுது. உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்க போகுது. அதாவது ஒரு 10 வருஷமாக ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு பின்னாடி வந்து சேர்ந்தவங்கெல்லாம் நல்ல சம்பளத்தில் நல்ல பதவி உயர்வெல்லாம் அவங்களுக்கு கிடச்சிருக்கும். ஆனால் நீங்கள் இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வேலையை செஞ்சுட்டு இருந்தீங்களோ அதே வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்க, கம்மி சம்பளத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு அடுத்தடுத்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவில் பண உதவியும் கிடைக்கும், லாபமும் கிடைக்கும், பதவி உயர்வும் வரப்போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. முக்கியமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான கெட்ட விஷயம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளவு தான் ஓடி ஓடி வேலை செஞ்சாலுமே சம்பாதிச்ச பணம் வந்து நம்ம கையில் நிற்க மாட்டேங்குது. வலது கையில் வாங்கினா இடது கையில் செலவாகுது, அது எப்படின்னே தெரியல அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு நிறைய விதமான செலவுகள் வரும்.
நைட்டு நேரம் கூட பார்க்காம ஏதோ ஒரு ரூபத்தில் செலவுகள் வந்து வரிசையாக நின்றுட்டுருக்கும். காலையில் கண் விழித்து பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம என்ன செலவு செய்ய போகிறோமோ, கடவுளே என்னடா இது பணம் கையில் கிடச்சாலும் தங்க மாட்டேங்குதே அப்படின்னு வருத்தம் வரும். இதனால் மன அழுத்தமும் கிடைக்கும். இந்த மாதிரி நேரத்தில் கண்டிப்பாக நீங்கள் வந்து கோவில்களை சென்று வாங்க, நெய் தீபம் ஏற்றிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்ல பலன்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சிலருக்கு சொல்ல முடியாத அளவுக்கு கடன் தொல்லை அப்படிங்கிறது வரும். ஒரு கடனை வாங்கிட்டு அந்த இன்னொரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்கக்கூடிய ஒரு நிலை வரப்போகுது. நம்ம வாழ்க்கை அவ்வளோதான்ப்பா, இதுக்கப்புறம்லாம் ரொம்ப கஷ்டம், சுற்றி சுற்றி ஒரே கடனாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படிங்கிற ஒரு நிலை வருங்க. இதனாலேயே பாதி நைட்டு தூங்காமல் ரொம்பவே புலம்பி போயிருப்பீங்க. இதெல்லாம் எதனாலனா கிரகங்களுடைய சேர்க்கை வந்து பலவீனமாக இருப்பதனால தான் உங்களுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனையெல்லாம் வரப்போகுது அப்படின்றத முன்னெச்சரிக்கையாகவே சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து முக்கியமாக என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண விஷயத்தில் நீங்கள் ரொம்ப இந்த காலகட்டத்தில் அடிப்படுவதனால தேவையில்லாத செலவை குறைச்சிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் கையில் இந்த கையில் வாங்குறது அந்த கைக்கு தெரிய மாட்டேங்குது, அந்த அளவுக்கு செலவாகுது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அந்த செலவை எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். என்னென்ன விஷயம்லாம் தேவையானதோ அதை மட்டும் வாங்கிக்கோங்க. தேவையில்லாத செலவை கண்டிப்பாக நீங்கள் குறைச்சிக்கிட்டிங்கனாவே உங்கள் கையில் பணம் இருந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மனதில் ஒரு விதமான குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். நைட்டு தூங்க விடாமல் கஷ்டப்படுத்தும். அது என்ன குழப்பம்னு பார்த்தீங்கன்னா பணம் குழப்பந்தாங்க. உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பணம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னு ஜோதிட ரீதியாக சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க. எப்பொழுதுமே உங்கள் கையில் பணத்தை வச்சுக்கிட்டே இருங்க. அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரம் தான் பிரச்சனையே இப்படி இருக்குது. மன உளைச்சலும் இன்னொரு பக்கமும் போட்டு உங்களை வாட்டி வதைக்கும். என்னடா பண்ணுறது, எப்படா அந்த காலத்தை ஓட்டி தள்ளுறது, எப்படா சாமி அடுத்த மாதம் வரும் அப்படிங்கிற ஒரு நிலையை உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் வந்து உங்கள் உயிருக்கு மேலே ஒருத்தங்களை நம்பியிருப்பீங்க. அவங்கக்கிட்ட இந்த காலகட்டத்தில் ஒரு உதவியை கேட்டிருப்பீங்க. ஆனால் அவங்க வந்து என்னால் பண்ண முடியாது, மன்னிச்சிடு, என்கிட்ட அந்தளவுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு அந்த இடத்துல ரொம்பவே கஷ்டத்தை தரக்கூடிய ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கும். ஏன்னா அவங்களுக்காக நீங்கள் வந்து மற்றவங்க நிறைய உதவிகளை அவங்களுக்கு மற்றவங்க மூலியமாக பண்ணியிருப்பீங்க. ஆனால் உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க உங்களுக்கு உதவி பண்ண முடியல அப்படின்னு சொல்லும்போது இது வந்து உங்களுக்கு பெரிய ஏமாற்றத்தை தான் கொடுக்கும். அதனால் நீங்கள் யாரையெல்லாம் நம்பியிருக்கீங்களோ அவங்கக்கிட்ட எந்த உதவியுமே கேட்காதீங்க. இப்போதைக்கு உங்கள் கையில் இருக்கிற பணத்தை வச்சு சமாளிச்சுக்கோங்க. சொல்லப்போனால் இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்பவே அதிர்ச்சியை தரக்கூடிய காலகட்டமாக தான் இருக்கும். ஸோ எது நடந்தாலும் பரவாயில்ல, எப்படி நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தன்னம்பிக்கையோடு நீங்கள் நடை போடணும், வெற்றி நடை போடணும். கண்டிப்பாக எல்லாமே நல்லதுக்கே அப்படின்ற இந்த ஒரு விஷயத்த மட்டும் உங்களுடைய ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நடக்கிறதுல நன்மைக்காக மட்டுமே இருக்கட்டும் அப்படின்னு நானும் நினச்சிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் வந்து ரிஷபராசிக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் உங்ககிட்ட ஒரு விஷயம் மட்டும் நான் உறுதியாக சொல்கிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய தடையும் சரி, அவமானமும் சரி, பண கஷ்டமும் சரி உங்கள் திறமையால் வருவது கிடையாதுங்க. அது வந்து கிரகங்களின் கோச்சார சஞ்சாரத்தின் படி தான் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சோதனை வரப்போகுது. அதை தவிர்த்து அடுத்தடுத்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். அதனால் நீங்கள் பயந்துக்க வேண்டாம். நிறுத்தி வைத்திருந்த ஒரு விஷயத்தை, தொழிலை இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரும். சொல்லப்போனால் உங்களுக்கு வந்து ஒரு 50% கெட்ட விஷயம் நடந்தாலுமே 50% வந்து நன்மை தரக்கூடிய நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். அந்த சந்தர்ப்பங்களில் என்ன எப்படி வருது அப்படின்னு மட்டும் பார்த்து கவனித்து பயன்படுத்திக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பொறுமைக்கும் நீங்கள் நடந்துக்கக்கூடிய நேர்மைக்கும் நீங்கள் சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் இந்த காலகட்டத்தில் கட்டாயமாக பலன் கிடைக்கும். உங்களை சுற்றி இவ்வளோ நாளாக இருந்து வந்த இருட்டான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இதுக்கு மேலே ஒரு வரப்பிரசாதமாக கிடைக்க போகுது. அதாவது இதுக்கு முன்னாடி கஷ்டத்தில் மட்டும் இருந்துட்டு வந்த நீங்கள் இதுக்கு மேலே ஒரு நல்ல வெளிச்சத்தை பார்க்க போகிறீங்க. இது வந்து நீங்களே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த மாற்றமானது இருக்கும். யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினாங்களோ, கஷ்டப்படுத்தினாங்களோ, உங்களை பார்த்து ஏளனமாக நினைச்சாங்களோ அவங்க முன்னாடி எல்லாமே நீங்கள் உயர்ந்து நிற்பீங்க. மரியாதையும் கிடைக்கும். மற்றவங்க வந்து இவன் ஆகவே மாட்டான், இவன் இதுக்கெல்லாம் செட் ஆக மாட்டான், இவனுக்கெல்லாம் அதெல்லாம் வராது அப்படின்னு சொன்னவங்களுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே செஞ்சு காமிச்சு வெற்றி பெறக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் கவலைப்படாதீங்க.
நீங்கள் இழந்த எவ்வளோ பெரிய பணமாக இருந்தாலும் சரி அது கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும், மரியாதை கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் வந்து மிகப்பெரிய வரப்பிரசாதமாக தான் அமைய போகுது. அதனால் பயந்துக்காதீங்க. பல வருஷமாக உங்கள் ஜாதக கட்டத்தில் உங்கள் முயற்சிக்கு தடையாக இருந்துட்டு வந்த சவால்களை இந்த காலகட்டத்தில் ஈஸியாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. கஷ்டத்தை மட்டுமே பார்த்துட்டு வந்த நீங்கள் இதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் கிடைக்க போகிறத உங்கள் கண்ணு முன்னாடி உங்களால் நீங்களே பார்க்க முடியும். அதுக்கு நீங்களே தாங்க சாட்சி. ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் திடீரென மாற்றங்கள் ஏற்படுவதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகங்களுடைய சஞ்சாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கிரகங்களுடைய சஞ்சாரத்தில் மட்டும்தான் உங்களுக்கு சில பல கெட்ட விஷயங்கள் நடக்கும். அதை நான் முன்கூட்டியே சொல்லிட்டேன். அந்த விஷயத்தெல்லாம் ப்ராப்பராக ரெடியாக அதை கையால் நீங்கள் பழகிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களை எந்த ஒரு கெட்ட விஷயங்களும் அண்டாது. அதே போல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல நல்ல விஷயங்களும் நடக்க போகும். அதனால் மனசை தளர விடாமல் வெற்றி நடை போட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் வந்து நீண்ட காலமாக ஒரு விஷயம் வந்து உங்கள் மனநிலையை போட்டு தாக்கிக்கிட்டே இருக்கும். அது என்ன காரியம், என்ன விஷயம் அப்படிங்கிறது புரியாமல் இருக்கும். அதாவது என்ன சொல்கிறதுனா புரியாத புதிர் அப்படிங்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி உங்கள் மனசில் போட்டு புழிஞ்சு எடுக்கும். அந்த விஷயத்துக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். இவ்வளோ நாள் இதை நினச்சி தான் கவலைப்பட்டுமா அப்படின்னு நினச்சிட்டு வந்தவங்களுக்கு அதில் ஒரு விடை கிடைக்க பெற்று மன நிம்மதியோடு தூங்குவீங்க. வீட்டில் இவ்வளோ நாள் நம்ம வீட்லேயும் ஒரு நல்ல விசேஷம் நடக்காதா, சுற்றி பிரச்சனையாக வருது, கஷ்டங்களே வருது அப்படின்னு வாடி வந்தவங்களுக்கு வீட்டில் ஒரு நல்ல விஷயம், உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமா கண்டிப்பாக ஒரு விஷயம் நடக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் நிறைய முறை முயற்சித்தும் தோல்வி அடைந்த விஷயங்கள் எல்லாமே இதுக்கப்புறம் நீங்கள் முயற்சி செய்யாமலே எளிதில் நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வரப்போகுது. இது என்னடாப்பா, நம்ம இவ்வளோ நாள் ட்ரை பண்ணோம், நம்மளால் சுத்தமாக முடியல, இப்போ எந்த ட்ரைப்புமே பண்ணலாம், அது பாட்டுக்கு நல்ல விதமாக அமைஞ்சிருச்சே அப்படின்னு நீங்களே ஷாக் ஆகக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு இந்த விஷயங்கள் நடக்கும். இது வரைக்குமே நீங்கள் பார்த்துட்டு வந்த சின்ன சின்ன சிக்கல்கள் அனைத்துக்குமே ஒரு நல்ல தீர்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் இப்படியெல்லாம் நல்ல நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதுனால உங்களுக்கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறையான ஆற்றல்கள் அனைத்துமே விலகி நல்லது நடக்கக்கூடிய அதிர்வலைகளை உங்கள் கண்ணு முன்னாடி இந்த காலகட்டம் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். பதற்றம், கவலை எல்லாமே மறைந்து போகும். மெல்ல மெல்ல உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் உங்கள் காதில் கேட்கும். அப்பா, எப்படா சாமி இந்த காதில் நல்ல விஷயத்த மட்டும் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வந்தவங்களுக்கு அந்த விஷயம் அனைத்துமே நடக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. உண்மையை சொல்ல போகணுன்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பொன்னான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் எதெல்லாம் கஷ்டப்பட்டு வந்தீங்களோ அந்த கஷ்டங்களில் மறைஞ்சி மகிழ்ச்சி தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுதுங்க. எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுமே உங்களுக்கு செய்யக்கூடிய, அதாவது உங்களுக்காக அமையக்கூடிய ஒரு அமைப்பு. நீங்கள் எப்படியெல்லாம் நினைக்கிறீங்களோ அப்படியெல்லாம் அந்த முடிவு இருக்க போகுது. நீங்கள் அப்பா கடவுளா, இப்போ தான்ப்பா கடவுளை நான் நேரில் பார்க்குறேன் அப்படின்னு நீங்களே நினைக்கக்கூடிய தருணத்தை இந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது கொடுக்க போகுதுங்க. அதே போல் உங்கள் வாழ்க்கையில் வெற்றிக்கும் தோல்விக்கும் கிரகங்களுடைய ஈர்ப்பு விசை காரணம் தாங்க. அதனால் நீங்கள் உங்கள் திறமையை எப்பொழுதும் டெஸ்ட் பண்ணி பார்க்கவே கூடாது. கிரகங்களின் அடிப்படையில் தான் நமக்கு நல்லது நடக்கிறதுனாலும் சரி, தீமைகள் நடக்கிறதுனாலும் சரி, அதை தவிர்த்து நீங்கள் மற்ற விஷயத்த நம்மளால் முடியாது, நம்மளுக்கு இவ்வளவு தான் வரும் அப்படின்னு இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் எடுத்துக்காதீங்க. நீங்கள் நினச்சிங்கன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கண்டிப்பாக செய்யலாங்க. அதனால் நம்மளுடைய விடாமுயற்சி தான் எல்லாத்துக்குமே வெற்றிகரமாக இருக்கும். அதனால் கிரகங்களுடைய மாற்றத்தால் நிறைய பலன்களும் கிடைக்கும், அசுப பலன்களும் கிடைக்கும். அதையெல்லாம் நினச்சிக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் இப்படியே இருந்துடக்கூடாது. அடுத்தடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பாக நம்ம போகணும். அதனால் நீங்கள் எதுக்கும் பயந்துக்காதீங்க. நான் சொன்ன மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கிறப்ப உங்களுக்கு பிடிச்ச என்ன விஷயமோ அந்த விஷயங்களை பண்ணுங்கள். எந்த ஒரு கவலையும் தெரியாது. இன்னும் கொஞ்ச நாள் இப்படி தான் இருக்குமே தவிர்த்து அதுக்கப்புறம் கிரகங்களுடைய மாற்றம் வேறு ராசிக்கு போகிறதுனால உங்களுக்கு வந்து பலன்கள் நிறைய கிடைக்கும். அதனால் எதை நினச்சி கவலைப்படாமல் தைரியமாக இருங்க.
என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய காலம் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான பலனை தரப்போகுது, எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நான் இந்த பதிவின் மூலியமாக உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருந்திருக்கும். அதனால் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.